தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனை முத்தனிடம் கேட்கலாம். வணக்கம் சோனை முத்தன். அங்கிருக்கிற பகுதிகளில் மழை நீரை அகற்றுவதற்கான பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறாங்களா, ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்களா, நோயாளிகள் படும் அவதி என்ன, இது தொடர்பான முழு விவரங்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம். ராமநாதபுரத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பகுதிகளில் குளம்போல் மழைநீர் தேங்கியுள்ளதால் செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் அங்கு வரக்கூடிய நோயாளிகள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. அதன்படி ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் நேற்று இரவு முதல் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பகுதியில் இருக்கக்கூடிய சிகிச்சை, அதாவது மகப்பேறு சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு மற்றும் மருத்துவர்கள் தங்கும் விடுதி உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவான குளம்போல் மழைநீர் தேங்கியுள்ளதால அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் அதாவது மழை காலம் என்பதால அவ்வப்போது ஏற்படும் நோய் தொற்றுகளால் ஏற்படக்கூடிய நோயாளிகள், ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை வருவோர் அந்த மழைநீரை தாண்டி செல்லக்கூடிய ஒரு அவல நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அதாவது மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் தண்ணீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் அந்த நோயாளிகள் சார்பில் கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த பகுதியில் தொடர்ந்து இது போன்று தேங்கி நிற்பதால் அதை முற்றிலுமாக அகற்றுவதற்கு நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். முழு விவரங்களுக்கும் நன்றி சோனை முத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.